வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல விட்னஸ்னா யாரு அப்படிங்கிறது சம்பந்தமா அதனுடைய டைப்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது சம்பந்தமா பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோல விட்னஸ் அப்படின்னா யாரு யாரு ஹூ இஸ் த விட்னஸ்? A witness is any person who provides evidence before the court of law. ஸோ கோர்ட் ஆஃப் லா, கோர்ட்டில் எவிடன்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே விட்னஸ் அப்படிங்கிற கேடரில் கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கலாம்னா எய்தர் ஓரலாக இருக்கலாம், அல்லது ரிட்டனாக இருக்கலாம், அல்லது ஈவன் சயின்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து டம்ப் விட்னஸ் இந்த மாதிரிலாம் இருக்க, காது கேட்காதவங்க, இவங்கெல்லாம் வாய் பேச முடியாதவங்க, அவங்களுடைய சைகைகள் இதுகளில் கொடுக்கலாம், அல்லது எலக்ட்ரானிக் மீன்ஸ் அதாவது த்ரூ கம்ப்யூட்டர் இது மூலமாகவும் கொடுக்கலாம். ஸோ அப்போ விட்னஸ் என்ன அப்படின்னா என்ன அவங்க கேட்டாங்க, என்ன அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, என்ன டைரக்டா அப்சர்வ் பண்ணாங்க, இவை எல்லாமே யாரு கொடுப்பாங்கன்னா கோர்ட்ல விட்னஸ் அப்படிங்கிறவங்க கொடுக்குறாங்க. சரியா? சரி, இப்ப நம்ம முக்கியமா பார்க்கறது என்னன்னா இந்த விட்னஸ்ல எவ்வளவோ டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க ட்ரையல் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ல. ஸோ டைப் ஆஃப் விட்னஸ், என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் விட்னஸஸ்லாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே பிஎஸ்ஏல டிஃபைன் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டாலாம் அப்படிலாம் டிஃபைன் பண்ணலை. ஆனா நடைமுறையில ஒரு ட்ரையலில், ஒரு ப்ரொசீடிங்ஸில், சிவில் அண்ட் கிரிமினல் வழக்குகளில், மற்ற வழக்குகளில் என்னென்ன மாதிரி சொல்கிறாங்க அந்த விட்னஸுக்குன்னு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் விட்னஸ் அப்படிங்கிற கேடரில் நாம் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூஷன் விட்னஸ். ப்ராசிக்யூஷன் விட்னஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த ப்ராசிக்யூஷன் தரப்பில் அவங்க சைட் பண்ணக்கூடிய எல்லா விட்னஸஸ் இருக்கு இல்லையா, விட்னஸ் லிஸ்ட்ல யார் யார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐ விட்னஸ் இருக்கலாம், அந்த சம்பவத்தை பார்த்த ஐ விட்னஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த ஒரு விட்னஸ் இருக்கலாம், அல்லது மெடிக்கல் எவிடன்ஸ் டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் இருக்கலாம், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே உள்ளடக்கியது. அப்போ ப்ராசிக்யூஷன் விட்னஸ் அப்படிங்கிறது யாருன்னா இந்த ப்ராசிக்யூஷன் தரப்புல கொடுக்கப்படும் விட்னஸஸ் எல்லாத்தையும் அதுக்கு சொல்ற பேர் தான் ப்ராசிக்யூஷன் விட்னஸஸ்னு. அல்டிமேட்டா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் டிஃபென்ஸ் விட்னஸ். அப்போ டிஃபென்ஸ் சைடு, இப்போ ப்ராசிக்யூஷன்னா யார் அக்யூஸ்ட் தரப்புல எதிரிகள் இருக்காங்க, இது டிஃபென்ஸ் சைடு. ஸோ டிஃபென்ஸ் சைடு விட்னஸ் டிஃபென்ஸ் விட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஃபென்ஸ் விட்னஸ்ல அவங்க இல்லை நான் அந்த இடத்துல அந்த நீங்க சொல்ற சம்பவம் நடந்ததாக சொல்ற இடத்துல அந்த டயத்துல நான் இந்த ஊர்ல இருந்தேன், இந்த டயத்துல அங்க இருந்தேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எவிடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அப்ப டிஃபென்ஸ் தரப்புல கொடுக்கக்கூடிய விட்னஸ் டிஃபென்ஸ் விட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஐ விட்னஸ் நேச்சுரலி எல்லாத்துக்கும் தெரியும், அதாவது டைரக்டா பாக்குறாங்க இல்லையா, பாக்குறாங்க அல்ல அந்த டைரக்டா சவுண்டை கேட்குறாங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னா ஐ விட்னஸ்ன்னு சொல்லிடுறோம். அடுத்து எக்ஸ்பர்ட் விட்னஸ். எக்ஸ்பர்ட் விட்னஸ்னா யாரு? எக்ஸ்பர்ட் விட்னஸ்ங்கிறவங்க யாரு ஒரு துறையில ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ், ஸ்பெஷலைஸ்டு எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு எல்லாம் இருக்குதோ அவங்க எக்ஸ்பர்ட் விட்னஸ்ன்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாக்டர் இஸ் அன் எக்ஸ்பர்ட் விட்னஸ். அவர் அந்த மருத்துவத்துறையில என்ன இது வேணுமோ, இப்போ போக்சோ கேஸாக இருக்கட்டும் அல்லது மர்டர் கேஸாக இருக்கட்டும், போஸ்ட்மார்டம், மற்றபடி எக்ஸாமினேஷன் ஆஃப் தி விக்டிமு, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட். அதே மாதிரி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்க தடயவியல் அறிவியலில் அந்த நைஃப்ல பிளட் இருந்துச்சுன்னா என்ன குரூப்பு எல்லாமே இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, இதெல்லாம் எக்ஸ்பர்ட் விட்னஸ்ன்னு சொல்றது. ஈவன் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட், ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் எல்லாம் எக்ஸ்பர்ட் விட்னஸ். சரி, அடுத்து கேரக்டர் விட்னஸ் அப்படின்னா அதாவது கேரக்டர் குட் ஆர் பேட் கேரக்டரா, இல்லை அவங்களுடைய ஸ்பெஷலைஸ்டு குவாலிட்டிஸ் இவ இந்த மாதிரியாக தொடர்ச்சியாக இப்படி ஒரு குற்றங்களை செய்யக்கூடியவன், இல்லை இவர் நல்ல இவர் அவார்ட்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அவருடைய பேசிக்கா அவருடைய கேரக்டரை பேஸ் பண்ணி அதை சம்பந்தமாக டிப்போஸ் பண்ணி விட்னஸ் கோர்ட்ல சொல்லக்கூடிய விட்னஸஸ் கேரக்டர் விட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்டைல் விட்னஸ் அப்படிங்கிறது ஹாஸ்டைல் விட்னஸ் யாரு கூட்டிட்டு வந்தாங்களோ
அவங்களுக்கு எதிராகவே வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், a witness who is called by one party but behaves in the way that is unfavorable to that other party's case. ஸோ யார் வந்து கூப்பிட்டு வர்றாங்களோ அவங்களுடைய இதுக்கு எதிராக வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து என்னன்னா ஹாஸ்டைல் விட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ப்ராசிக்யூஷன் தரப்புலேயே வந்து ஒரு ஐ விட்னஸ் சாட்சி வந்து இவன் வந்து அந்த இடத்துல அந்த டயத்தில் அந்த எக்ஸுங்கிற நபர் ஒய்ங்கிற நபரை தான் வந்து குத்துனாரு அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்காக வேண்டி அவர் பார்த்தவரை கூட்டு வந்து கோர்ட்டில் வந்து டெப்போஸ் பண்ணுறதுக்கு விட்னஸாக கூப்பிட்டு வர்றாங்க. அப்படி வர்றப்ப வந்து அவர் வந்து எகைன் வந்து என்னன்னா மாற்றி சொல்லிடுறாரு, நான் அந்த சம்பவத்தவே பார்க்கல, நான் அந்த இடத்துலே இல்லை, இது என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி போயிட்டாருன்னா ப்ராசிக்யூஷனுக்கு எதிராகவே வந்து அவர் நடக்கிறனால அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அவரை ஹாஸ்டைல் விட்னஸ் அப்படிங்கிற கேடரில் அதுதான் வந்து அந்த நேம் வந்து ஹாஸ்டைல் விட்னஸ்ன்னு சொல்கிறது. சைல்டு விட்னஸ் நேச்சுரலி இதெல்லாம் வந்து சைல்டு, அதாவது 18 இயர்ஸ் பிலோ 18 இயர்ஸ் இருக்கிற எல்லா இதுவுமே சைல்டு விட்னஸ் தான். எய்தர் வந்து மேலாக இருக்கலாம் அல்லது ஃபீமேலாக இருக்கலாம். அவங்க கொடுக்குற விட்னஸஸ் வந்து கால் வந்து சைல்டு விட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. டம்ப் விட்னஸ் அப்படிங்கிறப்ப என்னன்னா ஒருத்தர் வந்து அவங்க பேச முடியாதவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியாதவங்க அவங்களுடைய சைகைகள் மூலமா அல்லது வந்து அவங்க எழுதுறது மூலமா என்ன பண்ணலாம்னா அதன் மூலமா வந்து எவிடன்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ அப்போ இது வந்து கால்டஸ் டம்ப் விட்னஸ்ன்னு சொல்றாரு. அடுத்து அக்கம்ப்ளிஸ் விட்னஸ். அக்கம்ப்ளிஸ் விட்னஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு கமிஷன் ஆஃப் த கிரைம் அதுலேயே வந்து இன்னொருத்தர் அதில் இன்வால்வ் ஆகியிருக்க மற்றவர்கள். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 2-3 பேர் வந்து சேர்றாங்க. அப்போ ஏங்கிற நபர், பிங்கிற நபர், சிங்கிற நபர் 3 நபரும் வந்து ஒரு ஒரு கொலை வழக்கில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா அப்போ ஒவ்வொரு இதுக்கும் இன்னொருத்தர் வந்து அக்கம்ப்ளிஸ் கூட வந்து அவர் கூட வந்து இருக்கிறனால அந்த கிரைம்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறனால இவங்க எல்லாமே வந்து அக்கம்ப்ளிஸ் விட்னஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்து இன்ட்ரெஸ்டட் விட்னஸ். நேச்சுரலி இன்ட்ரெஸ்டட் விட்னஸ்னா ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அல்லது வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒருத்தருக்கு இருக்கு, அதனால வந்து சாட்சி சொல்ல வர்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸுங்கிற நபரு ஒய்ங்கிற நபருக்கு இடையில பிரச்சனை. ஒய்ங்கிற நபர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒய்ங்கிற நபருக்கும் இப்ப இன்னொரு இந்த சாட்சி சொல்ற நபருக்கும் வேற ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். அப்ப இவர் என்னன்னா அந்த இதை மனசுல வச்சுக்கிட்டு இவர் எக்ஸுங்கிற நபருக்கு ஆதரவா வந்து அவர் ஒய்ங்கிற நபருக்கு எதிராக வந்து சொல்றாரு. ஸோ இப்ப வந்து ஏன்னா ஹி ஹாஸ் சம் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், அவனுக்கு எதிராக ஏதாவது வந்து நம்ம இது பண்ணணும், ஏன்னா 2 பேர்த்துக்கு இடையில மோட்டிவ் இருக்கு. அப்ப இது வந்து என்னன்னா இன்ட்ரெஸ்டட் விட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. சான்ஸ் விட்னஸ். அடுத்து இந்த சான்ஸ் விட்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னா பை அந்த பர்சன் வந்து விட்னஸ் பண்றவர் பை ஈவெண்ட் ஆஃப் சான்ஸ். சான்ஸ் நான் வந்து இப்போ ஒரு இதில் சொல்றாரு, ஒருத்தர் விட்னஸ் சொல்றாரு, நான் வந்து அந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நைட்டு வந்து 1 மணிக்கு 2 பேர் வந்து ஒரு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் யதார்த்தமா வந்து நான் வந்து அந்த இடத்துக்கு போனேன். நைட்டு 1 மணிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல 2 பேர் வந்து ஒரு காட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவர் வந்து 1 மணிக்கு அங்க போக வேண்டிய. ஸோ பை ஈவெண்ட் ஆஃப் சான்ஸ். சான்ஸ் விட்னஸ்ங்கிறது அந்த ஒரு இதுக்கு வந்து ஒரு பை சான்ஸ் வந்து அங்க வந்து இருக்காரு. நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். சான்ஸ் விட்னஸ் வந்து சில நேரங்களில் வந்து யதார்த்தமா கூட அங்கே இருந்திருக்கலாம். தட் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் எ சான்ஸ் விட்னஸ் தான். அதே மாதிரி ஹியர்சே விட்னஸ். ஹியர்சே விட்னஸ் வந்து என்ன, கேள்விப்பட்ட ஒரு சாட்சியத்தை வந்து ஹியர்சே விட்னஸ்ன்னு சொல்றோம். இந்த மாதிரி நான் சம்பவத்தை வந்து அவர் வந்து ஒரு இறந்து கிடந்ததா வந்து எக்ஸுங்கிற ஒரு நபர் வந்து சொன்னாரு, அதை நான் வந்து கேள்விப்பட்டேன். இல்லை வந்து ஒய்ங்கிற நபர் தான் எக்ஸுங்கிற நபரை வந்து குத்தி கொன்னதாக நான் வந்து கேள்விப்பட்டேன், ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேள்விப்பட்ட சாட்சிகள். இட்ஸ் ஹியர்சே விட்னஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்டாக் விட்னஸ். இந்த ஸ்டாக் விட்னஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த வேர்டு எப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பெரும்பாலும் போலீஸ் தரப்பில் பெர்மனண்ட்டாகவே ஒரு சில விட்னஸுகளை வந்து கூட வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லணும்னா இந்த பார்வை மகஜர் வந்து இருக்கு இல்லையா, அப்சர்வேஷன் மகஜர், பார்வை மகஜர், ஸ்கெட்சு, இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் சாட்சியாக போடுறவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நிறைய வழக்கில், பெரும்பாலும் நான் சொல்லல, ஒரு நிறைய வழக்குகளில் வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பெர்மனண்ட்டாக வந்து அவங்களுடைய கஸ்டடியிலே ஒரு 10 பேர்த்த வச்சுருப்பாங்க. அவங்களே வந்து அவங்கள சாட்சியாக போட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா போலீஸுக்கு ஆதரவாக இவங்க வந்து எப்பொழுதும் அந்த பேக் ஃபுட் ஆஃப் த போலீஸ் இருந்து செயல்படுவாங்க.
அது வந்து அவங்களெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்கன்னா ஸ்டாக், என்னன்னா ஸ்டாக், ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அது மாதிரி இவங்க போலீஸ் தரப்புல ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்களை வந்து இவங்கெல்லாம் வச்சுக்கிறது, அது வந்து என்னன்னா ஸ்டாக் விட்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு டேர்ம் வந்து ரிலேட்டட் விட்னஸ். ரிலேட்டட் விட்னஸ் நேச்சுரலி என்ன அப்படின்னா, ஒரு அவங்களுக்கு ரிலேட்டடா வந்து பர்சனாக இருக்கலாம், நாட் ஒன்லி ரிலேட்டிவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வேற உறவினர்கள் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு நபருக்கு ஆதரவாக வந்து சாட்சி சொல்றது இட்ஸ் எ ரிலேட்டட் விட்னஸ். அடுத்து இந்த டேர்ம் வந்து அஃபீஷியல் விட்னஸ்ன்னு சொல்றது. அஃபீஷியல் விட்னஸ்ங்கிறது நார்மலாக நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா போலீஸ் தரப்பில் வந்து இப்போ அஃபீஷியல் விட்னஸ் இப்போ எடுத்துக்கங்க, டாக்டரே கூட வந்து ஒரு அஃபீஷியலாக தானே அவர் ஃபங்க்ஷனை வந்து செய்கிறாரு. ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து ஒரு அஃபீஷியலாக தான் அவர் ஃபங்க்ஷனை செய்கிறாரு. ஸோ அதனால வந்து இப்போ போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க, எஃப்ஐஆர் போடுற போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா அவங்கெல்லாம் அஃபீஷியல் டியூட்டியில் வந்து செய்கிற விஷயம். ஸோ அவங்களெல்லாம் வந்து இந்த டேர்ம் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா அஃபீஷியல் விட்னஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு இது ஒரு ஜென்ரலாக நாம பொதுவாக விட்னஸ்னா என்ன, விட்னஸோடைய டைப்ஸ் என்னென்ன மாதிரி வந்து கோர்ட் நடைமுறைகளில் என்னென்ன மாதிரி வேர்டு வந்து பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறோம். சரியா, வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை